Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயம் and already நம்ம subscribers கேட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா what is a nifty bees? ஓகேங்களா? nifty bees அப்படினா என்ன அப்படினா நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ETF அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் nifty bees வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா what is an ETF and what is a nifty bees இந்த ரெண்டு விஷயம் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first of all ETF னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். ETF அப்படிங்கிறதுக்கான full form என்னன்னு பாத்தீங்கன்னா exchange traded fund அப்படினு சொல்றாங்க. இதை ஏன் exchange traded funds அப்படினு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இது exchange குள்ளேயே ட்ரேட் ஆகறனால தான் இது exchange traded fund அப்படினு நாம சொல்றோம். இந்த ETF ரெண்டு காம்பினேஷன் அப்படினு சொல்றோம். ரெண்டு விஷயத்தோட காம்பினேஷன் தான் இந்த ETF அப்படினு நம்ம சொல்றோம். அது என்ன ரெண்டு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இது எக்ஸ்சேஞ்ச் குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் இதுக்கு என்னன்னா இப்போ நார்மலான ஒரு ஈக்விட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்குமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதுவுமே செகண்டரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இடிஎஃப்னா அப்படின்னு என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும், தென் அது ஏன் இடிஎஃப்னு சொல்லப்படுது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிஃப்டி பீஸ் பற்றி பேசலாம். அதாவது நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ லைக் இடிஎஃப். ஆக்சுவலி இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்கணும்னு வைங்க, ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஈக்விட்டியாக 10 வாங்கலாம், 100 வாங்கலாம், 1000 கூட நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை எனக்கு ஈக்விட்டியாக வாங்க விருப்பம் இல்லை, நான் ஆப்ஷன் இல்லை ஃபியூச்சருக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் என்ன பண்ணலாம், அந்த ஏபிசி கம்பெனியோடைய ஃபியூச்சர்லேயோ இல்லை அந்த ஏபிசியோட கம்பெனியோட ஆப்ஷன்லேயோ போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். பட் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். என்ன பாசிபிள் இல்லை, நிஃப்டியை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஈக்விட்டிஸ் மாதிரி வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ண முடியும், அதை லாட் சைஸில் பை பண்ணி நம்மளால் ஃபியூச்சர்லேயோ ஆப்ஷன்லேயோ ட்ரேட் பண்ணிக்க முடியுமே தவிர நம்மளால் நிஃப்டி அதாவது அந்த இண்டெக்ஸை ஈக்விட்டிஸாக வாங்கி வைக்க முடியாது. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது நம்மளுடைய என்எஸ்சி நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 கிராஸ் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் ஒரு ஈக்விட்டியாக நிஃப்டியை வாங்கணும் அப்படின்னா 21,000 நீங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இது பாசிபிள் கிடையாதான். ஆனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஈக்விட்டி ஆஃப் நிஃப்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 21,000. கரெக்டுங்களா? ஸோ இட் இஸ் பாசிபிள் இல்லை அப்படிங்கும்போது இதுக்கான ஒரு வழி தான் நிஃப்டி பீஸ். புரிஞ்சுதா? இந்த நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற இந்த ETF பார்த்தீங்கன்னா நிஃப்டியை ட்ராக் பண்ணோம். அதாவது இண்டெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணோம். அதோட மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த நிஃப்டி பீஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதோட மூமெண்ட்ஸையும் மாற்றிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் நமக்கு சீப்பாக அதாவது இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இண்டெக்ஸோடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் எனக்கு இண்டெக்ஸை லாட்ஸாக வாங்க விருப்பம் இல்லை, பட் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிஃப்டி பியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இனிமேல் நிஃப்டி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிஃப்டி பீஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நிஃப்டி பீஸ்னா என்ன, ETF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். ETF இஸ் நத்திங் பட் இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி பி இஸ் அ நத்திங். இது ஒரு வகையான ETF. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஃபினான்ஷியல் அண்ட் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான். அண்ட் நான் சொல்கிறது எல்லாமே 100% கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.